ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்களே வீட்டில் ஹோம்மேடாகவே நம்ம சமோசா பண்ணியிருந்தோம். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ வந்து ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கிறதுக்கு நாங்கள் மறந்துட்டேன். ஏன்னா அந்த செய்கிறதுலே வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி ஒழுங்காக வருதான்னு தெரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். பட் ஆனால் சூப்பராகவே வந்துடுச்சு. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ப்ராசஸை வந்து எப்படியாவது கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்லேருந்து எடுத்தேன். இது வந்து நான் மைதா மாவு தான் அந்த வாட்டி நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். மைதா மாவு வந்து நல்ல ஷீட் இருக்கும்ல, அந்த ஷீட்டு நல்ல ஷீட் மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். அதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஷேப்பு ரெக்டாங்கிள் மாதிரி கொஞ்சம் நீளமாகவே கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம சமோசா ஷேப்பில் வந்து மடிக்க வேண்டியதான். மைதா மாவு தான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த இதில். அடுத்து அதை வந்து நல்லா சமோசா ஷேப் இருக்கும்ல, அந்த ஷேப்பில் வந்து மடித்து எடுத்துக்கணும். அதை நீங்கள் மடிக்கும்போது வந்து அந்த அந்த சைட்லலாம் வந்து கொஞ்சம் ஓட்டை தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அங்கே வந்து அந்த மைதா மாவு நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு நம்ம அமுக்கிக்கலாம். அதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு கம் மாதிரி அது. நான் ஃபஸ்ட் டைம் தான் இதை நாங்கள் ட்ரை பண்ணோம். சும்மா ஃப்ரீயாக இருக்கோமே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணோம். பட் டேஸ்ட்டும் சரி செம்மையாக வந்துச்சு. நீங்கள் ஒன்றுமே பண்ணும்போது அந்த உள்ளே இருக்க அந்த பேஸ் பண்ணும்போதும் நம்ம வந்து அதை சாப்பிட்டு பார்த்து அந்த டேஸ்ட் பண்ணிகிட்டே நம்ம சமையல் பண்ணலாம். டேஸ்டிங்க்கு வந்து லைட்டாக உப்பு கரெக்டாக இருக்கா, அப்புறம் கொஞ்சம் வத்தல் எல்லாமே அந்த கரெக்டாக அந்த சீருக்கு இருக்காங்கிறத வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டஃப் பண்ண பிறகு அது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணால் நம்ம நீட்டாக ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சமோசா பண்ணுறதே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அடுத்து எண்ணெய் காஞ்சிட்டான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டியாக ஒரு சின்ன பீஸ் எடுத்து உள்ளே போட்டு பார்த்தேன். அது வந்து டப்புன்னு பொவ்வி மேலே வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு அது உடனே வந்து மேலே வரல, கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ லிட்டில் பிட் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து அது நல்லா பொவ்வி மேலே வந்தோடனே வி ஸ்டார்டட் அவர் ப்ராசஸ். ஒவ்வொரு சமோசாவாக நாங்கள் ஒரு 2-3 அப்படியே உள்ளே போட்டு, ஏன்னா பெரிய கொஞ்சம் பாத்திரம் பெருசு தான். ஸோ அதனால் ரொம்ப ஆயிலி சாப்பிட்றது ரொம்ப கேடு தான். அதனால் அன்றைக்கா ஆசைக்கு இப்படி பண்ணி சாப்பிடுங்க. அதுவும் ஹோம்மேடாக நம்ம பண்ணி சாப்பிடும்போது இட் குவைட் பெட்டர் தென் அதர்ஸ். ஸோ அதனால் கடையில் வாங்குறத மோஸ்ட்டாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருந்தால் கூட கொஞ்சம் ஹெல்த்திங்கிற ஒரு கான்ஷியஸ் இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக தெரியும். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய என்னென்ன வீடியோஸ் பண்ணலான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே நாங்கள் வந்து சும்மா ரேண்டமாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்கவே செஞ்சுருந்தோம். சமோசானாலே கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ்ன்னு நாங்கள் நினச்சிருந்தேன். ஏன்னா வந்து ஷீட் ரெடி பண்ணணும், அப்புறம் அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும், அப்படி நிறைய தாட் என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலி சப்ப மேட்ருங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு வந்திருக்கு. சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.